சார், உங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய படத்தை எதுக்காக தமிழ்நாடு முழுவதும் வெளியிடாம எதுக்காக தடை உத்தரவு போட்டுறாங்க? என்ன காரணம்? என்ன அரசியல் காரணமா அது இல்லை வேற ஏதாவது? அதாவது காடுவெட்டி குரு அவர்களுடைய புகழ் இறந்த பின்பு பல நூறு மடங்கு பல்லாயிரக்கணக்கான மடங்கு பெருகி வருவதை இங்கே இருக்கிற அதிகார வர்க்கமும் ஏற்க மறுக்குது. அது ஆபத்துன்னு நினைக்குது. அவரை போலவே சமரசமற்று இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்காக போராடுகிற ஒரு புரட்சியாக மாறிடுமோ அல்லது ஒரு பெரிய எழுச்சியை இந்த படைப்பு உண்டு பண்ணிட்டா இதை அடக்கிறதுக்கு மாவீரன் காடுவெட்டி குரு என்ன இலக்கு கொண்டு போராடினாரோ அந்த இலக்கு உயிர் பெற்று அதை அடக்க முடியாம அல்லது அதை தடுத்து இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணுங்கிற நோக்கம் இன்னைக்கு இருக்கிற ஆள்கிற தமிழ்நாடு அரசுக்கு, திமுக அரசுக்கு, முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக பயமாக இருக்குது. நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு இந்த அரங்கத்தில் பார்த்துருப்பீங்க, 520 பேர் பார்க்குற இடத்துல 600 பேர் தரையில் உட்காந்து பார்க்குற ஒரு சூழல் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப சென்னையில் இருக்கிற பல தியேட்டர்களை இன்னைக்கு வந்து ரெட் ஜெயண்ட்ங்கிற நிறுவனம் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு, அல்லது அவர்கள் தான் பயமுறுத்தி இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர் கொடுக்கறதும் கொடுக்காம மறுக்கிறதும் இது எல்லா வேலையுமாக அவர்கள் வேலை இருக்குது. அதனால படையாண்ட மாவீரா படத்தை தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வேகமாக தூக்க முடியுமோ தூக்கிட்டு இருக்காங்க. காரணம் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கருத்து மட்டும் இல்லை, அது வந்து தன் மண்ணுக்கும் மக்களுக்குமாக. நீங்க வந்து ஒரு தவறு செஞ்சா, அதாவது குடிக்க வைக்கிற, அதாவது மதுபான கடையை திறந்தா கோட்டையிலே உட்கார்ந்து இருந்தாலும் இழுத்து பூட்டுங்கிற வசனம்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் உருவாக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க இதுல எத்தனை பேர் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழர்கள், 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழர்கள் கிடையாதுன்னு சொல்ற அந்த வசனம் எல்லாம் அவர்களை பயமுறுத்துது. ஆக மிரட்டி மிரட்டி திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட அவர்களை வந்து இந்த படையாண்ட மாவீரா படைப்பை இங்கிருந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது நேர்மையற்றது. இன்னைக்கு வேணா அவர்கள் இதை செய்யலாம். ஜெய் பீம்ங்கிற ஒரு படைப்பை நேர்மையற்ற நிலையில காடுவெட்டி குரு அவர்களை பயன்படுத்தினதால் தான் இன்னைக்கு பதிலடியுமாக நான் படையாண்ட மாவீரா செஞ்சிருக்கேன். அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், ரெட் ஜெயண்ட் நிறுவனமாக இருந்தாலும் எச்சரிக்கையோட சொல்றேன், உங்களுடைய நிலையை மாத்தீங்க. ஒரு நல்ல படைப்பை மடைமாற்றுவதுங்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது.